இலங்கை நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட நாகையைச் சேர்ந்த 31 மீனவர்கள் தாயகம் திரும்புவதில் சிக்கல் என வீடியோ வெளியிட்டுள்ளனர். அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். அங்க போய் நாங்க போராட சொல்ல போறோம். இது தமிழ்நாட்டு கவர்மெண்ட்ல உள்ள அனைத்து ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு எல்லாத்தையும் ஒப்படைச்சு அங்க மணல் அங்க கொளுத்தி போட்டுட்டு அங்க எல்லா லேடிஸ்காரங்களும் அங்க போராட்டம் பண்ணுவாங்க. திங்கக்கிழமை காலையில 8 மணிக்கு அங்க போராட்டம் நடக்கும். இவ்வளவு நாளாச்சு எங்களை ரிலீஸ் பண்றதுக்கான நடவடிக்கை எடுத்தாங்களா? அதெல்லாம் கிடையாது. நாங்க இவ்வளவு நாள் பொறுத்திருந்தோம்னா சரி 10 நாள் எடுத்துருவாங்க, 8 நாள் எடுத்துருவாங்கன்னா பொறுத்திருந்தோம். கிட்டத்தட்ட ரிலீஸ் யாழ்ப்பாண சிறையில இருந்ததை விட இங்க கொடுக்குறாங்க. எங்களுக்கு அதிகமான நாள் கொடுக்குறாங்க. நாங்க வரும்போது காரைக்கால்காரங்க 9 நாள்ல போனாங்க. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் அந்தோணிராஜ் வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் அந்தோணிராஜ், இந்த காணொளி அரசு தரப்புக்கு கிடைச்சிருக்கா? அரசு அதிகாரிகள் தரப்புல இவங்களை மீட்கதற்கும் இவங்களை கொண்டு தாயகம் திரும்புவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க? கண்டிப்பா கடந்த மாதம் 3ஆம் தேதி நாகை, நம்பியார் நகர் மற்றும் அக்கரைப்பேட்டை ஆகிய மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 31 மீனவர்கள் பாத்தீங்கன்னா நாகை துறைமுகத்திலிருந்து கடலுக்கு மீன் பிடிக்க சென்றனர். அப்போது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து இலங்கை சிறையில் வைக்கப்பட்டவர்கள் கடந்த 17ஆம் தேதி இலங்கை பருத்தித்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது 31 மீனவர்களும் விடுதலை செய்யப்பட்டனர். இந்த நிலையில் 31 பேரும் நாடு திரும்புவார்கள் என்று ஒரு குடும்பத்தினர் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விடுதலை செய்து 2 வாரங்களாயும் இலங்கை தூதரகத்தில் மீனவர்கள் தவித்து வருகின்றனர். இதுவரை இந்திய தூதரக அதிகாரிகள் தங்களை சந்தித்து தாயம் கொண்டு வர எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று விடுதலை செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் வீடியோ வெளியிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் உடல்நலக் குறைவு ஏற்படுவதாகவும் தங்களை தாயம் கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அதாவது மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் போது விலங்குகள் மாட்டி அழைத்து செல்வதாகவும் வேதனையுடன் இந்த வீடியோ வெளியிட்டுள்ளனர். மத்திய அரசுக்கு மீனவர்கள் தொடர்ந்து வேண்டுகோள் விடுத்து வீடியோ வெளியிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த வீடியோவால் தமிழக காரைக்கால் மீனவர்களுடன் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி அந்தோணிராஜ், உங்களுடைய தகவல்களுக்கு. 31 குடும்பம் இருக்கு. 31 பேர் தான் சிறை பிடிச்சாங்க. 2 வாரமா சிறை தண்டனை அனுப்பி வச்சாங்க. யாழ்ப்பாண சிறையில பரித்துறை கோர்ட்டில் போன மாசம் 17ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணி 19ஆம் தேதி இங்க அழைச்சாந்து விட்டாங்க. அதாவது இலங்கை தூதரகம் முகாம் ஜெயில என்னன்னு தெரியல, இங்க அழைச்சாந்து விட்டாங்க. அழைச்சாந்து விட்டுட்டு இங்க வந்து அழைச்சிட்டு விட்டதோட சரி, விட்டுட்டு யாழ்ப்பாண சிறையில் உள்ள போலீஸ்காரங்க போயிட்டாங்க. அது வந்து இந்திய எம்பிசி வந்து பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம இங்க 3 பேருக்கு அம்மா போட்டுருச்சு. 20 பேர் ஜுரம், வாந்தி, சளி, மயக்கத்தோட கிடந்தாங்க. என்னன்னு ஆஸ்பத்திரிக்கு போனா கூட விலங்கு போட்டு தான் அழைச்சிட்டு போனாங்க. விலங்கு போட்டு ஜெயில கூட எங்களுக்கு விலங்கு கிடையாது. இங்க விலங்கு போட்டு அழைச்சிட்டு போய் எந்த ஒரு செருப்பு வாங்காம இங்க உள்ள போக கூடாது. செருப்பு இல்லாம செருப்பு வாங்கினா கூட நிறுத்துறது கிடையாது. இருமுனா கூட இரும கூடாது. சத்தப்படாம இருமுன்னு, வாயை மூடிட்டு இருமுன்னு சொல்லிட்டு நைஜீரியாக்காரன் சொல்றாங்க. இங்க மொத்தம் நைஜீரியாக்காரன், நேபாளக்காரன், பாகிஸ்தான்காரன், பங்களாதேஷ்காரன், பிலிப்பைன்ஸ்காரன், நிறைய நாட்டு ஆளுங்க இருக்காங்க. இது மட்டும் இல்லாம நான் எங்களையும் இங்க அழைச்சாந்து போட்டாங்க. எங்களை ரிலீஸ் பண்ணா இந்திய முகாம்ல தான் எங்களை வைக்காங்க. அது மட்டும் இல்லாம இலங்கை ஜெயில் தான் சொல்றாங்க. கேட்டா யாருக்குமே தமிழ் தெரியாது, எங்களுக்கு மட்டும் தான் தமிழ் தெரியும். கேட்டா இது ஒரு ஜெயில்னு சொல்றாங்க. இப்ப நாங்க என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. எங்களை அனுப்பணுமா அனுப்பக்கூடாதான்னு அவங்க தான் முடிவு பண்ணன. என்ன வந்து பார்த்தா தானே போன் பண்ணாலும் எடுக்கிறது கிடையாது. இன்னைக்குதான் ஒரு நம்பரே வாங்க, நம்பர் வாங்கினாலும் போன் எடுக்கிறது கிடையாது. போன் பண்ணா எடுக்கவே இல்லை. நாங்க 31 பேர் தான் சிறை பிடிச்சாங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.